மகர ராசி நண்பர்களே, நீண்ட காலமாக என்ன செய்வதென்று தெரியாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக உங்களுக்கே புரியும். ஆனால் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சை குறைக்காவிட்டால் நிச்சயமாக குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். வரவேண்டிய வருமானத்தை நீங்கள் தான் தவிர்ப்பீர்கள். நடக்க வேண்டிய தனிச்சிறப்புகளை நீங்கள் தான் குறைக்கிறீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நடைமுறையில் இருந்தே தான் தீரும். சஞ்சாரம், இதுவரை ஒரே இடத்தில் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் சஞ்சாரம் அமைகிறது. பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது. பொருளாதாரத்தில் மேம்பாடு இருக்கிறது. நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வி உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைகிறது. குடும்பம் மிகச்சிறப்பாக நல்ல சூழ்நிலையில் அமைகிறது. தொழிலில் நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. பொருளாதாரத்தில் ஒரு தெளிவு இருக்கிறது. ஆனால் பேச்சை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள். அதனால் குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்கிவிடும். நீங்கள் தான் உங்களுடைய பேச்சால் தான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது. மற்றபடி நீண்ட காலங்களுக்கு பிறகு மே மாதம் உங்களை மிக பிரம்மாண்டமாக வைத்துக் கொள்ளப் போகிறது. ஒரே ஒரு குறை, உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் காட்டுகிறது. வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வராத பணம் கூட வரலாம். பொருளாதாரம் நல்லா தான் காட்டுது இந்த மாதம். அந்த பொருளாதார நிலையில் என்னென்னா, இது வரைக்கும் சஞ்சாரம் பண்ணாமல் ஒரே இடத்துல இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே சஞ்சாரம் அமையும். அப்படியே ரவுண்டிங்கில் இருக்க வைக்கும். போங்க, தொழில் ரீதியாக போங்க, வேண்டாங்கள தேவையானதுக்கு போங்க. யாத்திரைகள் வாய்ப்பு கிடைக்கும். இந்த புனித யாத்திரைகள், காசி, ராமேஸ்வரம், புனித கோயில்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த வருடமே உங்களுக்கு ஒரு நல்லதாக தான் காட்டுது. ஆனால் 2இல் உள்ள சனீஸ்வர பகவான் பேச்சை குறைத்து கொண்டால் உங்களுடைய காலகட்டம் நீங்களே உணர்ந்துருவீங்க. இது வரைக்கும் என்னடா அடைச்சி வச்சுப்பட்டிருந்தோ, இப்போ கிரீடுமே தலைக்கு வர்ற மாதிரி இருக்குதுங்கிற சிந்தனைக்கு போயிடாதீங்க. அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க, ரேஸில் நிறுத்த வச்சுருக்காங்க. நீங்கள் ரேஸில் ஓடுவீங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மட்டும் சிந்தியுங்க. நல்வாழ்த்துக்கள்.